அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க பேரை மட்டும் கரெக்டா போலீஸ் கிட்ட எப்படி சொன்னீங்க? நாங்க அந்த பொண்ணு மேல லாரியை தெரியாம இடிச்சிட்டோம். அப்போ ராசாத்திக்கும் கண்மணிக்கும் குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதனாலதான் கண்மணி பேரை சொல்லி நாங்க தப்பிச்சு போலான்னு நினைச்சோம். அதான் போலீஸ் அடிச்சப்ப கூட அவங்க பேரை நாங்க சொல்லிட்டோம் ஐயா. மாப்ள, இவன் சொல்றது அம்புட்டும் போயிடா. இவன் யாருக்காக எதுக்கு இப்படி மாத்தி சொல்றான்னு ஒண்ணுமே புரியல மாப்ள. இது கூட உனக்கு புரியல? அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி மிரட்டி பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் இந்த ஆளோட வேலையா தான் இருக்கும். முருகா, இந்த ஒரு வாய் வாங்கிக்க. வாங்கிக்கம்மா. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? வாய மூடு, எல்லாம் அறுத்துருவேன். இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி நீ உன் புருஷன் கிட்ட சொன்ன, நீ, உன் குழந்தை, உன் புருஷன் எல்லாரும் உயிரோட இருப்பீங்க. இல்ல ஒரே அடியா மேல அனுப்பிடுவேன். புரியுதா? ஐயா சொல்லுங்கய்யா. யோ, கோர்ட்டுக்கு போயாச்சா? இப்பதான் போயிட்டு இருக்கேன்யா. அப்ப போன் அந்த டிரைவர் கிட்ட கொடு. சரிங்கய்யா. இந்தாயா. யாருங்கய்யா? சேர்மன் பேசுறாருயா. ஐயா. டேய், உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னன்னு கேக்குறியா? பொண்டாட்டியா? இந்தா பேசு. என்னங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரியே பண்ணிடுங்க. என் கழுத்துலயும் பொண்ணு கழுத்துலயும் கத்தி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ, இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. இரு இரு, நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பேசுறேன். போதும், கொண்டா. என்ன, உன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டியா? இப்ப நான் சொல்றத நீ அப்படியே நல்ல பிள்ளையா கேட்டுட்டு அத அப்படியே கோர்ட்ல சொல்ற. என்ன, சரியா? குற்றவாளிகள் கூறுவதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு எதிர்பாராத விபத்து என்றும் மற்றும் ராசாத்திக்கும் கண்மணிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பகையை பயன்படுத்தியும் போலீஸ் அடித்த அடியை தாங்காமலும் டிரைவர் செல்வா கண்மணி மேல் பழி சுமத்தி இருக்கிறார் என்று தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த விபத்திற்கு காரணமானவரான லாரி ஓட்டுநர் செல்வத்திற்கு 3 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனையும் மற்றும் இதில் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கண்மணியை விடுதலை செய்யும்படி இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஐயா, மாப்பிள, டே மாப்பிள, டே இனியா, டே மாப்பிள, நீ இப்ப கோவப்படுறதுனால என்ன ஆக போகுது? என்னடா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஈஸியா வெளியே வந்துட்டாங்க. விடு மாப்பிள, எப்பவும் ராசாத்தி சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராத மாதிரி நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கோயேன். எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குன்னே எடுத்துப்போண்டா. டேய், இதுங்கெல்லாம் தானாவும் திருந்தாது, திருந்துற கேஸும் கிடையாது. என்ன இனியன், இப்படி ஆயிடுச்சு, இந்த கண்மணியை உள்ள தள்ள முடியலையேன்னு டென்ஷனா இருக்கீங்களா?
ஒன்னு தெரிஞ்சுக்கோ இனியன், இன்னைக்கு இல்ல எப்பவும் உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அதே தான் நானும் சொல்றேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என் ராசாத்தி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் பாப்போம். இத பாருங்க அண்ணி, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ராசாத்தியை பழி வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க. இல்லனா அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன்னீங்கன்னா அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன், அட்ரஸே எல்லாம் ஆக்கிடுவேன். எம்மா கண்மணியே, இந்தாயா சேர்மனே. என்ன என்னன்ற 2 கிளாஸ் கஞ்சி குடிச்சிருப்ப போல வெறப்பா இருக்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து வேணா தப்பிக்கலாம். ஆனா ஆண்டவன் மேல தனியா ஒரு பெரிய கோர்ட் வச்சிருக்கான். அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைச்சே தீரும். அதுவும் ரொம்ப தொலைவுல எல்லாம் இல்ல, சீக்கிரமாவே கிடைச்சிரும். எழுதி வச்சுக்கங்க. மெல்ல மெல்ல நிப்பாட்டிக்கணும். அங்கேயே நிப்பாட்டிக்க. மாப்பிள, நீ ராசாத்தி இங்கே நில்லுங்க, நான் தான் வந்துடுறேன். இங்கே வா. ஆமாண்டா. என்ன மாமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அழகரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வரைக்கும் இங்க இருந்துட்டு போலாமேன்னு வந்தோம். டேய், இதெல்லாம் எதுக்குடா? அட என்ன மாப்பிள நீ, ராசாத்தி நல்லபடியா வீடு திரும்பி வந்திருக்கு. ஆர்த்தி எடுக்காம இருக்கலாமா? நல்ல முன்னாடி வாங்க. வாமா நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கண்ட கண்ணு, முண்டை கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு ஓட்டும். இனி மேல உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கட்டும். கவலைப்படாத மாப்பிள. ராசாத்தி, இனி உனக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்ப. நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போங்க, நான் இதை வந்துடுறேன். வா. டேய், இன்னும் என்னடா பண்ற? வந்துட்டேன் மாப்பிள. அட என்ன 2 பேரும் நின்னுகிட்டே இருக்கீங்க? என்னடா நீங்க சேர போட்டு 2 பேரும் உட்கார்றத விட்டுவிட்டு சில மாதிரி நின்னுகிட்டே இருக்கீங்க. அட உட்காருங்கன்றல, வீட்டுக்கு வந்து உட்காராம இருந்தா என்ன அர்த்தம்? உட்காருமா நீங்க. என்ன ராசாத்தி, அண்ணன் புது வீடு எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனா என்ன, ஒரு அண்ணி வந்துட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏமா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டுமா. அண்ணே, சமையலுக்கு தேவையானது எல்லாம் இருக்குல்ல? சமையக்கட்டுல சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. ஆனா அதையே நீ இப்ப கேக்குற? இல்ல, 2 பேரும் ரொம்ப பசியா இருப்பீங்க, அதான் ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு. ராசாத்தி, நீங்க சமைக்கிறதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். உன்னை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிற? எந்த வேலையும் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்கு தான். இல்லன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிருக்க மாட்டேனா? நீ எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்க வந்திருக்கோம். நீ ரெஸ்ட் எடு, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். எது, நீ போய் சமைச்சு எடுத்துட்டு வர போறியா? எப்ப நீ சமைச்சு அது எப்ப ரெடி ஆகி அப்புறம் ராசாத்தி சாப்பிட்டு மாத்திரையை போடுறது, இதெல்லாம் ஆகிற காரியம் இல்ல. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஃபேக்டரிக்கு போறேன். சரியா? நீங்க இங்கேயே இருங்க, வந்துடுறேம்மா. ஏதாவது காப்பி தண்ணி வேணும் நான் மட்டும் போட்டு கொடு. சரியா? வந்துடுறேம்மா, இருங்க. சரி உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரவா? மாமா, காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா, எனக்கு பசி இல்ல. சரி, இங்க வேண்டாம், நீ அங்க உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பா. ரிலாக்ஸா உட்காந்துக்கோ. காலை மேல வச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? ராசாத்தி, என்னென்னமோ நடந்துருச்சுல்ல. இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி என் ராசாத்தி என்கிட்ட வந்துட்டா. சரி, அதெல்லாம் விடு. ஆனா இனிமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் ராசாத்தி என்னை விட்டு பிரிய விட மாட்டேன். ஏன்னா என் ராசாத்தி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ எப்பவும் என் கூடவே இருப்ப. கண்மணி, இந்த ஜூஸ குடி. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும். நான் உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கறேன். என்னடி பாக்குற? இந்த ஜூஸ குடி முதல்ல. அடுத்து நான் கறி குழம்பு ரெடி பண்றேன். நான் என்ன இங்க விருந்துக்கா வந்திருக்கேன்? அதுக்கு இல்ல, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கணும்டி. கண்ட நோயெல்லாம் வரும், எதிர்க்க சக்தி வேணும்ல. ஆமா,
இப்போ அது ஒண்ணுதான் குறை இல்ல. ஏமா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொர்ணன் எதுவுமே இல்லையா? எதுக்குடி இப்ப என்ன திட்டுற? அந்த ராசாத்தி நம்மள எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. அதுவும் இல்லாம என்ன ஜெயில் வரைக்கும் அனுப்ப காரணமா இருந்திருக்கா. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கையில ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடின நின்னுட்டு இருக்க. ஏய், நான் உன் அம்மாடி. உனக்கு இருக்கிற கோவத்துல எனக்கும் பங்கு இருக்கு. ஆனா என்ன, நான் அதை வெளியில காட்டாம இருக்கேன். அவங்களுக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி அவங்கள பழி வாங்க நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. அப்ப அவங்கள பாத்துக்கலாம். இத பாரு கண்மணி, இப்படியே சாப்பிடாம எதுவும் பண்ணாம இருந்தா நம்மளுக்கு தாண்டி பிரச்சனை வரும். அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்காச்சும் நம்ம உடம்புல நம்மளுக்கு தெம்பு வேணும்ல. அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ வேணும்னா குடிச்சுக்கோ. சரி போ, இதுக்கு மேல உன் இஷ்டம். இந்த ஜூஸ நானே குடிச்சுக்கிறேன். ஐயோ, மத்தியானம் மாத்திரையே போடல, இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே. மாமா, மாமா, மாமா. என்னடா சத்தி, தலைவலிக்குதா? இல்ல, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? அப்பவே நல்லா சாப்பிட்டனே. மாமா சாப்பிட்டிருக்க மாட்டாரு, நமக்காக பொய் சொல்றாரு. மாமா, எனக்கு பசிக்குது. சரி, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இரு. இந்தா சாப்பிடு. சாரி, மறந்துட்டேன். என்னடா சத்தி, ஏன் தடுக்கிற? இந்த சாப்பாடு எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசியே இல்ல. நான் உங்களை சாப்பிட வைக்கணும் தான் பசிக்குதுன்னு சொன்னேன். எனக்கும் பசிக்கல. பரவாயில்ல, சாப்பிடுங்க மாமா. எனக்கு வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, மாத்திரையாவது போட்டுக்கோ. மாமா, மாத்திரை எல்லாம் வேண்டாம் மாமா. மாத்திரை வேண்டாமா? அப்புறம் எப்படி தூங்க முடியும் உன்னால? நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி என்னால தூங்க முடியும்? நான் சாப்பிட்டுக்கிறேன் ராசாத்தி, நீ முதல்ல மாத்திரையை போடு. சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் மாத்திரை போட்டுக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டல்ல? சரி, நான் சாப்பிடுறேன். மாமா, கொடுங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? நானே சாப்பிட்டுக்கிறேன், விடு. இதுல எனக்கு என்ன சிரமம்? சொல்ல போனா சந்தோஷம் தான் மாமா. வந்துட்டேன். ஹே, வாங்க. என்ன திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இல்ல மாமா, அக்கா இங்கதான் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு அழகர் சொன்னாரு. சரி சார், ரெண்டு பேரும் பார்த்துட்டு போலாம். சரி வாங்க, உள்ளதா இருக்கா?
ரசதி ரசதி அண்ணி அக்கா அண்ணி ரசதி அக்கா நைட்டு டேப்லெட் போட்டா அதான் அசந்து தூங்கிட்டு இருக்கா. ரசதி ரசதி யார் வந்திருக்காங்கன்னு பாரு ரசதி. அண்ணி அக்கா அண்ணி கபிலா பாத்து புனிதா மெதுவா பாத்து மெதுவா அண்ணி. அக்கா. அண்ணி இப்ப எப்படி இருக்க அண்ணி? பரவாயில்ல. என்ன நல்லா இருக்கியா அக்கா? ம், ம். ஏய், அண்ணி என்னாச்சு என்ன அக்கா? ரசதி? என்னாச்சு? மாமா ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி இரு, நான் பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சா சரியா போயிடும். இரு. அப்புறம் வீட்ல அத்தை மாமா பெரிய அத்தை பெரிய மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அண்ணி. அண்ணி என்னாச்சு? என்னாச்சு ரசதி அண்ணி? இந்தா, இந்த பால் குடி. குடுண்ண குடு. இந்தாங்க அண்ணி. அக்கா மாமா அண்ணி ரசதி அக்கா மாமா ரொம்ப இரு. வலிக்குது. கொஞ்சம் இரு. அண்ணி, டேப்லெட் போட்டா மாமா, சரியாயிடும். முடியல மாமா ரொம்ப வலிக்குது. ஐயோ. மாப்பிள எந்திரிச்சிட்டான் போல இருக்கு. அழ சொல்லு மாப்பிள. டேய் மாப்பிள, டாக்டர் வளர்மதி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்டா. வளர்மதி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டா? ஏன் என்னாச்சு? அது வந்து ராசாத்தி கொஞ்சம் தலைவலிக்குதான், அதான் போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு. சரி மாப்பிள, நான் உடனே போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன். நீ ராசாத்தியை கூப்பிட்டுக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு வந்துரு. சரி, நான் வந்துடுறேன். சரி சரி வைக்கிறேன். ராசாத்தி நல்லா தேய்ச்சி. இவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் சரிங்க டாக்டர். என்னடா வந்ததும் ஊசியை போடுறாங்க? இருடா. டாக்டர் என்னாச்சு? ஏன் திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொன்னா? ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும் சொல்றேன். டாக்டர் இனிய ராசாத்தி இங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இருந்தாலும் இந்த தலைவலி இவங்களுக்கு அடிக்கடி வர வாய்ப்புண்டு. அடிக்கடியா? ஆமா. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன டாக்டர், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்க தான் இப்ப சொன்னீங்க. உடனே அடிக்கடி தலைவலி வரும்னு சொல்லி பயமுறுத்துறீங்க. தலையில அடிபட்டு இருக்கிறதுனால சின்னதா பிளட் கிளாட் ஆயிருக்குமோன்னு ஒரு டவுட். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சென்னையில எனக்கு தெரிஞ்ச நியூராலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க அவரோட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு ஃபர்தரா என்ன செய்யணும்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். மாப்பிள என்னடா யோசிச்சுட்டு இருக்க? டேய், வண்டி எடுத்து இப்போ அழுத்தினோம்னா 2 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடலாம் மாப்பிள. யோசிக்காத மாப்பிள. ராசாத்திக்கு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்தாதான் நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். சரிடா. சரிங்க டாக்டர், நாங்க போய் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே. அவ்வளோதான் மாப்பிள, இதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்த? ராசாத்தி இனியனும் கார்ல சென்னைக்கு போறாங்களா? இதை இப்பவே போய் கண்மணி கிட்ட சொல்லணுமே. தேங்க்யூ டாக்டர். வாங்கிக்க. நன்றி டாக்டர். வரேன் போயிட்டு டாக்டர். வாங்க. கண்மணி, கண்மணி,
ஏய் கண்மணி, எத்தனை தடவை கூப்பிடுறேன், வாயை திறந்து இங்கதான் இருக்குன்னு சொல்லலாம்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு இல்ல, நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னடி இவ்ளோ சந்தோஷமான விஷயம்னு சொல்ற? நீ என்னமோ செத்தவன் கையில வெத்தலை பாக்க கொடுத்த மாதிரி சப்புன்னு இருக்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம எதிர் வீட்டு கோமுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. இதான் நீ சொல்ற சந்தோஷமான விஷயமா? இப்ப என்ன அதுக்கு? நானும் பேபி பவுடர் சோப் எல்லாம் வாங்கிட்டு போகணுமா? ஏண்டி இப்படி அவசர குடிக்கையா இருக்க? நானு அந்த குழந்தைய பார்க்க போன ஆஸ்பத்திரியில நம்ம ராசாத்தி, இனிய, அழகு 3 பேர் இருந்தாங்க. நான் என்ன விஷயம்னு காது கொடுத்தா ராசாத்தியும் இனியனும் சென்னைக்கு போறாங்களாம். அவங்க எதுக்கு சென்னைக்கு போறாங்க? அவளுக்கு தலையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அத செக் பண்ண நாளைக்கு சென்னைக்கு போறாங்க. உண்மையிலேயே இதுதான் சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நானும் இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். இப்போ அடிக்கிறேன், தலை மேல ஏறி அடிக்கிறேன், எழுந்திருக்கவே முடியாதபடி அடிக்கிறேன். அப்போ தெரியும் இந்த கண்மணி யாருன்னு.